பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில்லை. யார் எந்த கருத்தை சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அவற்றை நீங்கள் உள்வாங்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற ஐயன் திருவள்ளுவருடைய வாக்கோடு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இந்த திருப்பத்தூர் புத்தக கண்காட்சி 4ஆம் ஆண்டாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டார்கள். 4 வருடமும் நான் இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு தொடர்ச்சி. பல தெரிந்த முகங்களை பார்க்கிறேன். நான் சற்று தாமதமாகத்தான் இங்கு வந்தேன், ஒரு 6 மணிக்கு. பொதுவாக புத்தக கண்காட்சிக்கு நான் வருவது என்பது உரையாற்றுவது 2ஆம் பட்சம்தான். ஒவ்வொரு வாசகர்களையும் நான் தனிப்பட்ட முறையில் சந்திப்பதோ, அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக் கொள்வது, கையெழுத்திட்டுக் கொடுப்பது, இதுதான் என்னுடைய முதன்மையான நோக்கம். நான் சிறிது நேரம்தான் புத்தக கண்காட்சிக்குள் வர முடிந்தது. அதற்குள்ளாக இங்கே மேடைக்கு அழைத்து வந்து விட்டார்கள். ஆனாலும் கூட ஒரு விதத்தில் திருப்பத்தூர் எங்களை ஏமாற்றிவிட்டது இந்த வருடம் என்று சொல்லலாம். ஏனென்றால் நான் 4 வருடங்களாக இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகிறேன். இங்கே வேறொரு கல்லூரி வளாகத்திற்குள் அந்த கண்காட்சி நடக்கும். நான் அப்படி ஒவ்வொரு வருடமுமே உயிர்மை பதிப்பகத்தின் சார்பாக, எங்களுடைய பதிப்பகத்தின் சார்பாக நாங்கள் அரங்கு அமைத்திருப்போம். இந்த முறை அரங்கு அமைக்கிற ஒரே நேரத்தில் ஒரு 5-6 ஊர்களில் புத்தக கண்காட்சி வந்துவிட்டது. எந்தெந்த ஊருக்கு நாம் அமைக்கலாம் எங்களால் ஒரு 4 ஊர்களில் தான் அமைக்கக்கூடிய அளவிற்கு பணியாளர்கள் எங்களிடம் இருந்தார்கள். அப்போது ஒரு விவாதம் நடந்த போது அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள், நம்முடைய அலுவலகத்தில் திருப்பத்தூர் புத்தக கண்காட்சிக்கு பெரும்பாலும் யாருமே வரமாட்டார்கள், அல்லது அங்கு ஒரு நேரத்தில் ஒரு 10 பேரை பார்த்தால் அதிகம். அது உண்மையாகவும் இருந்தது. நான் ஒரு நாள் வந்து ஒரு மதியம் பிற்பகல் 3 மணிக்கு வந்து 7 மணி வரைக்கும் என்னுடைய உரை தொடங்குகிற வரைக்கும் மொத்தமே நான் ஒரு 10-15 பேரை தான் பார்த்தேன். சுற்றிலும் ஒரு பீதியூட்டக்கூடிய காட்சியாக அங்கு ஏதோ ஒரு பாலடைந்த மண்டபத்திற்கு நுழைந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. சரி, நான் இந்த வருடம் அங்கு நம் அரங்கு அமைக்க வேண்டாம் என்று அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். அதற்கு பிறகு இங்கு வந்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய திருவிழா கோலம். இது திருப்பத்தூர் புத்தக கண்காட்சி தானா என்று திகைத்து போய்விட்டேன். நாங்கள் இந்த வருடம் அரங்கு அமைக்காமல் போனதற்காக மிகப்பெரிய வருத்தப்பட்டோம். என்றால் என்னுடைய வாசகர்கள், என்னுடைய புத்தகங்களை வாங்குவதற்காகவே வரக்கூடியவர்கள் பலரும் ஏமாற்றம் அடைந்தோம் என்று என்னை பார்த்ததுமே சொன்னார்கள். ஒரு சிறிய இடமாற்றம் எத்தகைய வித்தியாசத்தை உண்டாக்குகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நம்முடைய அதாவது ஒரே ஊர், ஒரு சின்ன ஊர் திருப்பத்தூர். அங்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த புத்தக கண்காட்சி மாறுகிற போது எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கிறது என்பது எனக்கு பெரிய திகைப்பை ஏற்படுத்துகிறது. அவ்வளவு பேர் இங்கே உள்ளே அரங்கிலும் இருக்கிறார்கள், புத்தக கண்காட்சி அரங்கிலும் இருக்கிறார்கள், இந்த கூட்ட அரங்கிலும் இருக்கிறார்கள். உண்மையில் உரையாற்றுகிற ஒருவனுக்கு அல்லது புத்தகங்களை நேசிக்கக்கூடிய ஒருவனுக்கு இவ்வளவு பேர் கூடியிருக்கிற காட்சியை விட மகிழ்ச்சி தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் தான் எழுத வைக்கிறீர்கள், நீங்கள் தான் பேச வைக்கிறீர்கள். நீங்கள் இல்லாமல் எழுத்தும் இல்லை, பேச்சும் இல்லை. எல்லோரும் என்னை கேட்பார்கள், நீங்கள் எப்படி இவ்வளவு தூரம் பயணம் செய்கிறீர்கள், இவ்வளவு பேரை சந்திக்கிறீர்கள் என்று. வருடம் முழுக்க எழுதுவதற்கான சக்தியை என்னுடைய வாசகர்கள் தான் கொடுக்கிறார்கள், உங்கள் முகங்கள் தான் கொடுக்கின்றன. ஏனென்றால் நம்ம ஆண்டு முழுக்க எழுதி கொண்டே இருப்பவன், ஆண்டு முழுக்க புத்தகங்களை வெளியிடக்கூடியவன் தான். அப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொரு ஊரிலும் பார்க்கிற வாசகர்கள் அவர்கள் வெளிப்படுத்துகிற மகத்தான அன்பு, இன்னும் சொல்லப்போனால் எல்லோருமே என்னிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், எங்க வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படிங்க அதை எழுதிருக்கீங்க என்ற கேள்வியை பலரும் கேட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் எழுதுகிறேன், நீங்கள் எழுதவில்லை, அல்லது நான் எழுதுகிறேன், நீங்கள் படிக்கிறீர்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். நாம் என்பதுதான் உண்மையை ஒழிய நான் என்பது உண்மை அல்ல. நான் என்பதுதான் எப்போதும் உண்மை. நான் எப்போதும் நானாக இருக்கிறேன் என்பது ஒரு கற்பனை. எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் வலிக்கிறது, எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் அவமானங்கள் நடக்கின்றன, எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் ஏமாற்றங்கள், எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் மகிழ்ச்சிகள் கிடைக்கின்றன. அதனுடைய தன்மை வேறு வேறாக இருக்கலாம்.
ஆனால் உங்களுக்கு நடந்ததுதான் எனக்கு நடந்தது, எனக்கு நடந்ததுதான் உங்களுக்கு நடந்தது. நான் அதை எழுதுகிற போது ஒரு வாசகன் திரைப்படைகிறார். தன்னுடைய முகத்தை ஒரு கண்ணாடியில் பார்த்துக் கொள்வது போல அவன் விரும்புகிறான். இந்த உலகத்தில் எல்லாமே கடைசியில் கதைகளாகவும் கவிதைகளாகவும் தான் நிச்சயம். உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று நான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்களை சொல்வீர்கள், சில நிகழ்வுகளை சொல்வீர்கள், சில தருணங்களை சொல்வீர்கள். ஒட்டுமொத்தமாக யோசித்து பார்த்தால் உங்களை பற்றி ஒரு கதையை நீங்கள் சொல்வீர்கள். கடைசியில் நீங்கள் ஒரு கதை மட்டும்தான். உங்களுடைய ஒரு உணர்ச்சியை நீங்கள் சொல்கிற பொழுது உங்கள் அடியாளத்திலிருந்து வருகிற சொற்கள், நிகழ்ச்சி விட்டக்கூடிய அந்த சொற்கள், அவைதான் கவிதைகள். அப்படி என்றால் நீங்கள் கதைகளையும் கவிதைகளையும் தவிர வேறு எதுவுமே. இலக்கியம் என்பது நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பற்றிய புரிதலை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை பற்றிய அறிதலை கொடுக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த புத்தக கண்காட்சியை ஏன் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை பற்றி எனக்கு முன்னால் பேசிய நண்பர் அருமையாக குறிப்பிட்டார். நண்பர்களே, எந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக இருக்கிறதோ அதுதான் முன்னேறி செல்லக்கூடிய சமூகமாக இருக்கிறது. 2000 வருடங்களாக தமிழன் முன்னேறி வந்திருக்கிறார். நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள், நம்முடைய பண்பாட்டு மரபுகள், நம்முடைய சங்க இலக்கியம் தொடங்கி பக்தி இலக்கியங்கள், காப்பியங்கள், இடைக்கால இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் நம்முடைய தமிழர்கள் வாழ்க்கையில் எத்தகைய போராட்டங்களை, சமூகத்தில் எத்தகைய மாற்றங்களோடு இணைந்து வளர்ந்திருக்கிறார்கள். இந்த சமூகம் அறிவை ஒருபோதும் கைவிட்டதில்லை என்பதற்கான சாட்சியம் தான் இவ்வளவு புத்தகங்கள். ஒரு மொழியில் இவ்வளவு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, இத்தனை அறிவுத்துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, இன்னும் சொல்ல போனால் இன்னும் பிறக்காத சந்ததிகளுக்காக. அவர்களுக்குத்தான் இவ்வளவு. ஏன் இவ்வளவு புத்தகங்கள் தேவை? எதற்காக இவ்வளவு புத்தகங்களை தமிழர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள்? உலகத்தில் எல்லா மொழிகளிலும் புத்தகங்கள் எழுதுகிறார்கள், தமிழர்களும் எழுதுகிறார்கள். எல்லோரும் புத்தகங்கள் எழுதுவதற்கு முன்பேயே தமிழர்கள் புத்தகங்களை எழுத ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நூல் மரபுக்கு 2000 வருட தொடர்ச்சி இருக்கு. இடைக்காலத்தில் பல குழப்பங்கள் நடந்தன. அறிவார்ந்த சமூகத்திலிருந்து நாம் துண்டிக்கப்பட்டோம். நம்முடைய இலக்கிய செல்வங்கள் எல்லாம் அழிந்துவிட்டன. இயற்கை சீற்றங்களினாலும் படையெடுப்புகளினாலும் ஒரு அறிவு மரபு இங்கு துண்டிக்கப்பட்டதினாலும் ஒரு மதவாத மரபு நம்மை ஆட்கொண்டதினாலும் இடையில் பல நூற்றாண்டுகள் நம்முடைய இலக்கியங்கள் காணாமல் போயின. நண்பர்களே, இது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ராஜராஜன் தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான் என்பது யாருக்கும் 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தெரியாது. நன்றாக யோசித்து பாருங்கள், அவ்வளவு பெரிய கோயிலை யார் கட்டினார்கள் என்பது தெரியாது. ஒரு வெள்ளைக்காரன் வந்து அதை கண்டுபிடிக்கிறார், அந்த சுவடிகளை படித்து காட்டுகிறான், அந்த கல்வெட்டுகளை படித்து காட்டுகிறார். அப்போதுதான் ராஜராஜன் என்ற ஒரு அரசனே இங்கு இருந்தான் என்பதே நமக்கு தெரியும். இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி வச்ச ஒருத்தனையே ஒரு சமூகம் மறந்துவிடும் என்று சொன்னால், அந்த வரலாறு அழிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னால் நாம் எப்படி அதை புரிந்து கொள்வோம்? அதற்கு பிறகு நாம் ராஜராஜ சோழன் தமிழ் அடையாளத்தினுடைய ஒரு பகுதியாக மாறுகிறார். தமிழ் வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சின்னமாக ராஜராஜ சோழன் மாறுகிறார். கண்டுபிடிக்காமல் போனால் சரி, அதை விடுங்கள். திருக்குறள் தான் இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தினுடைய, தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு அடையாளம். 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் திருக்குறள் என்ற ஒரு புத்தகம் இருந்ததே யாருக்கு தெரியாது. அது ஐயன் திருவள்ளுவர் என்ற ஒருத்தர் எழுதினாருங்கிறதே யாருக்கு தெரியாது. அதை கண்டுபிடிப்பதற்கு ஒருத்தர் வர வேண்டியிருக்கிறது. எங்கோ ஒரு பறவை கிடந்த ஓலைச்சுவடியில் இருந்து திருக்குறள் இருக்கிறது. எங்கோ பறவை கிடந்த ஒரு ஓலைச்சுவடியில் இருந்து சிலப்பதிகாரம் வருகிறது, மணிமேகலை வருகிறது. ஐயர் போன்றவர்கள் இன்னும் வெளிநாடுகளிலிருந்து இங்கு வந்து தமிழாராய்ச்சி செய்த பல பாதிரிமார்கள், இவர்களெல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கிய செல்வத்தை கண்டுபிடிக்கிறார்கள். தமிழர்கள் ஒன்று கடற்கோளால் நம்முடைய இலக்கியங்கள் அழிந்து போயின என்று சொல்வார்கள். இன்னொரு புறம் ஓலைச்சுவடிகளை தண்ணீரில் விடுகிற மரபும் நம்மிடம் இருந்தது, தீயில் போட்டு எரிக்கிற மரபும் நம்மிடம் இருந்தது. அறிவை கொளுத்தியும் தண்ணீரில் விட்டுமே கூட இவ்வளவு பெரிய இலக்கிய செல்வம் மிஞ்சி இருக்கிறது என்று சொன்னால் அழிந்துபட்டவை எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மிகப்பெரிய அறிவை உருவாக்கிய மரபாக இருந்தோம். இங்குதான் நம்முடைய இலக்கிய செல்வங்கள் எல்லாம் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகி அதில் மிஞ்சி இருப்பதிலிருந்து தான் நம்முடைய தமிழ் பண்பாட்டை நாம் உருவாக்கியிருக்கிறோம்.
தமிழ் மரபை நாம் இன்றைக்கு கட்டமைத்திருக்கிறோம். திராவிட இயக்கமும் தனித்தமிழ் இயக்கமும் ஒரு நூற்றாண்டு காலம் போராடி 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 இன்றைக்கு இந்த மாபெரும் இலக்கிய செல்வத்தை நமக்கு அளித்திருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் எழுதப்பட்ட நவீன இலக்கியங்கள், பழந்தமிழ் இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் எல்லாமே காலத்தின் கொடுமைகளில் இருந்தும் காலத்தின் அழிவுகளில் இருந்தும் மீட்கப்பட்டது. அப்படி பார்க்கிற போது இந்த அறிவு செல்வத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த புத்தகங்களும் இந்த இலக்கியங்களும் சும்மா நம்மிடம் வந்து சேர்ந்து விடவில்லை. வாழ்நாள் முழுக்க தங்களை அர்ப்பணித்து போராடி கண்டுபிடித்து உரை எழுதி அவற்றிற்கு மறுவிளக்கம் கொடுத்துத்தான் இந்த இலக்கியங்கள் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், ஒரு புத்தக கண்காட்சி என்பது வெறுமனே புத்தகங்களை இருக்கிற இடம் அல்ல. நாம் எத்தகைய அழிவிலிருந்து நம்முடைய இலக்கிய செல்வங்களை மீட்டு இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழருடைய வாழ்வு, பண்பாடு, தமிழருடைய உயரிய நிலை எல்லாவற்றினுடைய சாட்சியமாகவும் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சிகள் இருக்கின்றன என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது இங்கு நாம் இந்த புத்தக கண்காட்சியில் புத்தகங்களை மட்டுமல்ல அதற்கு பதிலாக அதை புத்தகங்களாக பார்க்காதீர்கள், நம்மை மரபில் மீட்கிற, நம்முடைய மரபிற்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுக்கிற ஒரு ஒன்றாக, நம்முடைய நவீன வாழ்க்கைக்கு பொருள் கொள்கிற ஒன்றாக நாம் இதை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தொல்காப்பியத்திலிருந்து தொடங்கி இன்றைய இலக்கியம் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு திரும்ப திரும்ப எடுத்து இயம்பப்பட்டு தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றன. இதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகளை வருடம் முழுக்க நடத்துங்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய உத்தரவை நமக்கு வழங்கினார். ஏனென்றால் ஒரு தலைமுறை கடக்கிற போது முந்தின தலைமுறை எழுத்தாளர்களையே நமக்கு தெரியவில்லை. நான் நிறைய புத்தக கண்காட்சிகள் கேட்பேன். தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் எல்லாம் அவர்கள் உங்கள் பேர் தெரியுமா என்ற போது ஒரு சிலர் தான் அதை குறிப்பிடுவார்கள். அதை நாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய புது புது விஷயங்கள் வந்து விடுகின்றன, நிறைய ஊடகங்கள் வந்துவிட்டன, எல்லாமே வந்துவிட்டன. அப்படி பார்க்கிற போது நாம் இந்த புத்தக திருவிழாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் படிக்கத்தான் மனிதன் பண்படுகிறான். படிக்கத்தான் தன்னை அறிந்து கொள்கிறான், பிறரை அறிந்து கொள்கிறான், பிற சமூகங்களை அறிந்து கொள்கிறான், தன்னுடைய சமூகத்தை அறிந்து கொள்கிறான், தன்னுடைய வரலாற்றை அறிந்து கொள்கிறான். இப்ப இந்த ஊர்ல நீங்க வசிக்கிறீங்க, உங்க ஊரை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா நிறைய பேருக்கு தான் ஊரை பத்தியே எதுவும் தெரியாது. சில பேருக்கு தன் வீட்டை பத்தியே தெரியாது, சில பேருக்கு தன்னை பத்தியே தெரியாது. இப்படியான ஒரு சமூக அமைப்பிற்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்காகத்தான் புத்தகங்கள், அதற்காகத்தான் நாம் படிக்கிறோம் என்பதை நாம் எழுதிக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாளைக்கு ஒரு முக்கியமான பண்டிகை. என்ன பண்டிகை தெரியுமா? ரமலான் பண்டிகை. சரி, இங்கு இருக்கக்கூடியவர்களில் இஸ்லாமியர் அல்லாத யாராவது ஒருவர் இந்த ரமலான் பண்டிகையினுடைய நோக்கத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? யாராவது வேலைக்கு வாங்க, அவங்க இஸ்லாமியராக இருக்கக்கூடாது, வேலைக்கு வந்து இந்த ரமலான் பண்டிகையினுடைய நோக்கம் என்ன, இதன் மூலமாக சொல்லப்படுகிற செய்தி என்ன என்பது வாங்க மேல வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரமலானை பற்றி பேசினாங்க. அது வந்து அவங்க வந்து குரானை வந்து அடிப்படையாக வந்து வளர்க்குறாங்க. அவங்க வந்து அல்லாஹ்க்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்களோட நோக்கமே வந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும். ரமலான் அன்னைக்கு அவங்க செய்கிற பிரியாணி வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இது எதுக்காக சொல்றோம்னாக்க, நாங்கள் வந்து சின்ன வயசா இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் கவலையா இருக்கும்போது எங்களுக்கு வந்து கை கொடுத்தது ஒரு முஸ்லீம் குடும்பம் தான். தோட்டத்தில் இருக்காங்க. அந்த சைனாவுக்கு நாங்கள் தேடிக்கிறது சொல்லி இறந்துட்டாங்க. அவங்க வந்து வீடு தொழில் இது பண்ணி எங்கள் அம்மா வந்து ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த வீடு தொழில் அவங்களுக்கு கையில் கொடுத்து ஒரு வந்து அவங்க லைஃப் எதிர்காலத்தையும் கொடுத்து எங்களுக்கெல்லாம் நானெல்லாம் பையனோட பேண்ட் ஷர்ட்டும் போட்டு ஸ்கூல் படிச்சுக்கிறேன். நான் சிறுவான்மையில 5ஆவது படிக்கும் போது பேண்ட் ஷர்ட்டு டவுன் ஷர்ட்லாம் போட்டு ஸ்கூல் போவேன். பிள்ளைங்களாம் கிண்டல் பண்ணாங்க. ஏன் ஆமாம், நான் அப்படிதான் இது பண்ணேன். அதனால அப்போ வந்து எங்களுக்கு புக்கு கொடுத்து உடுத்த உடையை கொடுத்து சாப்பாடு கொடுத்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு லெவலில் இருக்குன்னா ஆரம்பிச்சு அந்த வரையும் செஞ்சு அவங்க முஸ்லீம் தான். இன்னைக்கு கூட நான் ஒர்க் பண்ணுறதுல சல்மான் பிஆர்ஜி மலையில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு அடுத்த நாள் 6ஆம் தேதி மேரேஜ். இன்னைக்கு கூட எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லுவாங்க.
நான் நிறைய அடிப்படை கோவப்படுவேன். இல்லை கோவப்படக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்து முறைப்படி பொறுமை அவசியம் பெண்ணுக்கு சொல்லுவாங்க. அதே போல அவங்களோட குரான் பற்றி எனக்கு சொல்லுவாங்க. நன்றிமா, மகிழ்ச்சி. நண்பர்களே, இதுதான் நம்முடைய சமூகம். இப்பொழுது சொல்லுங்கள், ரம்ஜான் என்பது இஸ்லாமியர்களுடைய பண்டிகை மட்டும்தானா? தீபாவளி என்பது இந்துக்களுடைய பண்டிகை மட்டும்தானா? கிறிஸ்துவம் என்பது கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை மட்டும்தானா? இது நம்முடைய கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை மட்டும்தானா? இந்த பண்டிகைகள் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு செய்தி இருக்கிறது. அந்த அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு விஷயம், உதவி செய்தல் என்பது. இது உண்மையிலேயே அது மட்டுமல்ல, அதோடு சொல்லியிருந்தா அது ஒரு சிறிய செய்தி. ஒரு இஸ்லாமிய குடும்பத்திற்கும் தனக்குமான ஒரு உறவை பற்றி அவர் பேசுகிறார். எவ்வளவு தூரம் தாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்கிறோம் என்பதை பற்றி பேசுகிறார். உங்களில் யாரை கேட்டாலும் நீங்கள் இதைத்தான் சொல்வீர்கள். ஒரு இஸ்லாமியரை கேட்டால் அவர் இந்துக்களை பற்றியும் அதைத்தான் சொல்வார். ஒரு கிறிஸ்தவரை கேட்டால் அவர் இஸ்லாமியரையும் கிறிஸ்தவர்களை பற்றி அதைத்தான் சொல்வார். இதுதான் தமிழ் சமூகம் நண்பர்களே. இதைத்தான் வேறு மாதிரி ஆக்குவதற்கு சில முயற்சி செய்கிறார். ஆனால் இந்த அம்மாவுடைய குரல் தான் தமிழர்களுடைய குரல் என்பது இல்லையா? அதற்காகத்தான் இங்க இருக்க யாராவது ஒருவர் வந்து பேசுங்கள் என்று சொன்னேன். உதவி செய்தல் என்பது மட்டுமல்ல, செல்வத்தை பகிர்ந்தளித்தல். இதுதான் எல்லா மதங்களுக்குமான அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. அதாவது ஒருவர் ஈட்டுகிற செல்வம், ஒருவருக்கு கிடைக்கிற பொருள் என்பது அவருடைய உழைப்பினால் மட்டும் வருவதில்லை, அது பலருடைய உழைப்பினாலும் அந்த பொருள் வருகிறது. இஸ்லாம் இதைத்தான் வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு மதமும் வெவ்வேறு வழியாக இதைத்தான் நமக்கு சொல்கின்றது. செல்வத்தை பகிர்ந்து கொள் என்பது. செல்வம் ஒருவனிடம் சேர்கிற போது அதை பகிர்ந்து கொடுத்தால் மட்டும்தான் ஒரு சமூகம் வாழ முடியும், ஒரு சமூகம் அமைதி நிரம்பியதாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு சாக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அப்படி பார்க்கிற போது நீ ஈட்டுகிற பொருளில், நீ ஈட்டுகிற செல்வத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீ தானமாக கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதேதான் நவீன அரசாங்கங்கள் எதுக்கு வரி போடுகின்றன? ஒரு செல்வத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அரசாங்கத்திற்கு வரியாக கூடுகிறது கேட்கின்றன. அந்த வரியை வாங்கி அரசாங்கம் என்ன செய்கிறது? அதை திரும்பவும் நலத்திட்டங்கள், மக்களுக்கான பல்வேறு விதமான பணிகள், அடிப்படை கட்டமைப்புகளை செய்வது, இதைத்தான் அரசாங்கமும் செய்கிறது. இதை இப்ப இந்து மதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், தான தர்மத்தின் மூலமாக நீங்கள் புண்ணியத்தை அடைகிறீர்கள், நீங்கள் மறுபிறவியில் நீங்கள் சிறந்த பிறவியை அடைகிறீர்கள் என்று செல்வத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கான ஒரு நிர்பந்தத்தை இந்து மதம் அளிக்கிறது. அப்படி என்றால் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், இதுதான் அதனுடைய அடிப்படையான சித்தாந்தமாக, கொள்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்பதனுடைய பொருள் என்பது, நாளைக்கு ரம்ஜான் தினத்தினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதை ஏன் நான் இங்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்துக்களை பற்றி இஸ்லாமியர்களிடமும், இஸ்லாமியர்களை பற்றி இந்துக்களிடமும் நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் இன்றைக்கு சமூகத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். வெறுப்பை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தில் அந்த வெறுப்பே கிடையாது. சமூகத்தில் அந்த ஒரு சகோதரத்துவம் என்பது இயல்பாக நம்முடைய வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. மாமன் மச்சான் என்ற உறவோடு தான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் காலங்காலமாக இங்கே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதற்குள் சில விஷ கருத்துக்களை சிலர் பரப்ப முயற்சிக்கிறார்கள். ஆனால் உண்மை என்பது அதுவல்ல. சரி, எதற்காக 30 நாள் நோன்பு நோக்கிறார்கள் என்று பார்த்தால், பசியை ஒருவன் முழுமையாக உணர வேண்டும். பசியை நீ முழுமையாக உணர்ந்தால்தான் இன்னொருவனுடைய பசியை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். பசி என்பது ஒரு கருத்து அல்ல நண்பர்களே, அது ஒரு உணர்ச்சி. என்னால் பசி தாங்க முடியாது என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அப்படி என்றால் பசியினுடைய துயரத்தை, பசியினுடைய வலியை நீ முழுமையாக உணர்ந்தால்தான் இன்னொரு மனிதனுடைய பசிப்பினியை போக்குவது என்றால் என்னவென்று உனக்கு தெரியும். அதை நீ உடலால், மனதால் நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் 30 நாள் நீ இந்த பசிப்பினியோடு இரு என்பதை ஒரு மதம் வலியுறுத்துகிறது. இது ஒரு பிராக்டிஸ் என்றுதான் நான் சொல்வேன். எல்லா மதங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. எல்லாமே சக மனிதனை எப்படி நேசிக்க வேண்டும், சக மனிதனை எப்படி அரவணைக்க வேண்டும் என்பதோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கின்றன. தமிழ் இலக்கியத்தில் பண்டிகைகள் தொடர்பாக நிறைய செய்திகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு பண்டிகைக்கும்
மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு. நான் ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன், ஒரு தீபாவளி வருகிறது. அந்த தீபாவளி பொதுவாக எல்லா பண்டிகைகளுமே யாருக்கு உரியது என்று சொன்னால் குழந்தைகளுக்கு உரியது தான். குழந்தைகள் இருக்கிற வீட்டில் தான் பண்டிகைகள் இருக்கும். குழந்தைகள் இல்லாத வீட்டில் அல்லது குழந்தைகள் பெரியவர்களாகிவிட்ட வீட்டில் பண்டிகைகளுடைய கொண்டாட்டம் சற்று மட்டுப்பட்டு தான் இருக்கும். நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன், என்னுடைய நண்பன் ஒருவன் தன்னுடைய நண்பர்களான ஒரு தம்பதிகள் வீட்டுக்கு எல்லா பண்டிகை தினத்திற்கும் செல்வான். அந்த வீட்டில் குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லாத வீட்டில் பண்டிகைகள் துயரமாக இருக்கும். அது ஒரு பெரிய வெறுமையாக இருக்கும். பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்தினால் வீட்டை விட்டு வெளியே இருந்தால் கூட இந்த பண்டிகைகளை நமக்கு கொண்டாட மனம் வராது. அதே போல வறுமைக்கும் பண்டிகைக்கும் உள்ள தொடர்பு என்பது ஒன்று இருக்கிறது. அதாவது வறுமை அரசாளுகிற வீட்டில் பண்டிகைகள் ஒளிமங்கி இருக்கும். இந்த பண்டிகை ஏண்டா வருதுன்னு இருக்கும். பண்டிகை ஒரு செலவு போல தோன்றும். ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பண்டிகை வந்தால் போதுமே அப்படின்னு கூட நமக்கு தோணும். ஏன்னா பண்டிகை என்பது பல வீடுகளுக்கு கடன், பல வீடுகளுக்கு சுமை. ஆனால் பண்டிகைகள் நமக்கு தேவையாக இருக்கின்றன. ஏனென்றால் மனிதர்கள் மகிழ்ந்திருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படுகிறது. மகிழ்ச்சி என்பது தானாக நடப்பதே கிடையாது, நாம் தான் உருவாக்க வேண்டியிருக்கிறது. இதோ இந்த புத்தக கண்காட்சி கூட ஒரு பண்டிகை தான். எல்லா மனிதர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திருவிழா கொண்டாட்டம் இருக்கிறது. அதே போன்றுதான் என்றால் மனிதன் வெறுமனே உணவினால் மட்டும் வாழ்வதில்லை. அவனுக்கு கொண்டாட்டம் தேவை, பண்பாடு தேவை, கலாச்சாரம் தேவை, எத்தனையோ விஷயங்கள் மனிதனுக்கு தேவைப்படுது. அப்படி பார்க்கிற போது குழந்தைகள் இல்லாத வீடு, பணம் இல்லாத வீடு, இவையெல்லாம் பண்டிகை காலங்களில் ஒளிமங்கி விடுகின்றன. இன்னொன்றும் இருக்கிறது. சமீபத்தில் யாராவது இறந்து போயிருந்தால் அவர்களுடைய வீடு, இறந்தவர்களுடைய அந்த முதல் வருடத்தில் அந்த வீடுகள் துயரத்தால் நிரம்பி விடுகின்றன. பண்டிகை தினங்கள் போன பண்டிகை தினத்தில் அவர்கள் இருந்தபோது அந்த வீடு எவ்வாறு இருந்தது என்பதை பற்றிய நினைவுகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கின்றன. இந்த அனுபவம் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்தது. யாராவது ஒருவரை பண்டிகைக்கு முந்தைய காலத்தில் இழக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அது உங்க சின்ன வயசுல நடந்திருக்கலாம், இப்ப நடந்திருக்கலாம், உங்களுக்கு நெருங்கிய உறவுகளில் நடந்திருக்கலாம். அந்த வீட்டின் குழந்தைகளுக்கு புத்தாடை எடுத்து தரமாட்டார்கள். இது எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கு. குழந்தைகளுக்காகத்தான் பண்டிகைகள் வருகின்றன. இல்ல, இறந்த முதல் வருஷம் பண்டிகை கொண்டாடக்கூடாது. அப்படியெல்லாம் நாம் செய்ய வேண்டியது. குழந்தைகளின் பண்டிகைகளை குழந்தைகளிடமே கொடுத்து விட வேண்டும். அவர்களுக்கு மரணத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. அந்த துக்கத்தை அவர்கள் மேல் நாம் மிகவும் அழுத்தக்கூடாது. என் அம்மா இறந்த போது நாங்கள் எல்லாம் மிகவும் சிறியவர்களாக இருந்தோம். அப்போது எங்கள் அம்மா இறந்து போன போது அவருக்கு 44 வயதில் என்னுடைய அம்மா இறந்து போனார். என் வாழ்க்கையில் நான் பார்த்த முதல் இறந்த உடல் என் அம்மாவுடைய உடல், முதல் உடல். அது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. சாவு என்பதே மிகவும் புதிரான ஒன்றாக இருந்தது. பிற்காலத்தில் எனக்கு தோன்றியது, இந்த உலகத்தில் 2 அதிசயங்கள் தான் இருக்கின்றன என்று. ஒரு அதிசயம், ஒரு குழந்தை பிறந்து இந்த உலகத்திற்கு வருகிறது. பிறந்த குழந்தைகளை கையில் ஏந்துகிற போது இதை விட ஒரு அதிசயம் இருக்க முடியுமா என்று எனக்கு தோன்றும். இன்னொரு அதிசயம், ஒரு மனிதன் இறந்து போகும். புதுமை பித்தனுடைய காலனும் கிளவியும் என்று ஒரு கதை இருக்கிறது, நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். யமன் வருகிறான், ஒரு பாட்டியினுடைய உயிரை எடுப்பதற்காக. யமன் மிரட்டுகிறான், உன்னை நான் என்னோடு கொண்டு சென்று விடுவேன், நீ இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று மிரட்டுவான். அந்த பாட்டி யமனோடு விவாதம் செய்வார். என்ன செய்வார் என்றால், நீ என்னுடைய உயிரை எடுத்து செல்லலாம், ஆனால் நான் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க இங்கே தான் இருக்கிறது, நான் உபயோகித்த பொருள்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறது, நான் சுவாசித்த காற்று இந்த பூமியில் எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கும், நீ என்னை எப்படி அழிக்க முடியும் என்று அவர் கேட்பார். ஒரு அற்புதமான ஒரு கதை. மனிதன் அழிவற்றவன், மனிதனை அழிக்க முடியாது என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை இந்த காலனும் கிழவனும். இது சாவை எதிர்த்து விடப்பட்ட சவால் போல அந்த கதை இருக்கும். அம்மா இறந்த அன்று எங்கள் வீடு எப்படி இருந்தது? முதல் ரம்ஜான் வருகிறது. முதல் ரம்ஜான் தினத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்பதை பற்றி நான் ஒரு கவிதை எழுதினேன். இந்த கவிதை என்னுடைய மிகவும் புகழ்பெற்ற ஒரு கவிதை. யாராவது நீங்கள் இதை கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். அந்த கவிதையிலே ஒரு விஷயம் என்னவென்றால், அது என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா இறந்தது என்பது எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை. நாங்கள் நாங்களாகவே இருக்க வேண்டிய, நாங்களே எங்களை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையை அந்த தினம் உணர்த்தியது. இன்னொன்று, இந்த கவிதையை நான் எழுதி வெளியான பிறகு
சில வருடங்கள் கழித்து ஒரு நாள் இதே போன்ற ரம்ஜான் தினங்களில் எங்கள் வீட்டில் நான் தூர்தர்ஷன் பார்த்து கொண்டிருந்தேன். தூர்தர்ஷன் தொலைக்காட்சி அப்போதெல்லாம் நிறைய புள்ளி புள்ளியாக வரும், வந்துட்டு இந்த ஆண்டனாவோட இப்போ இருக்க மாதிரி எல்லாம் கிடையாது. அப்போ பார்த்து கொண்டிருந்த போது எழுத்தாளர் சுஜாதா ஒரு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொல்கிறார், அந்த பேட்டி எடுப்பவர் கேட்கிறார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க. அப்போ இந்த அம்மா இல்லாத முதல் ரம்ஜான் என்று நான் எழுதிய கவிதையை சுஜாதா டிவியில் படித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான முதன்மையான ஒரு பிரபலமான ஒரு சினிமா நடிகருக்கு நிகராக பிரபலமான ஒரு எழுத்தாளர். அவர் எனக்கு தெரியவே தெரியாது, அவர் நான் மீட் பண்ணதே இல்லை. அவர் கதைகளை நான் ஒரு வாசகனாக படித்திருக்கிறேன். திடீர்னு டிவியை போட்டால் அதுக்குள்ள என் கவிதையை படிச்சுட்டு இருக்கார். என் அம்மா மீண்டும் உயிரோடு வந்து என் வழியாக உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொன்னது போல இருந்தது. சுஜாதா தான் அதற்கு பின்னால் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா மிக முக்கியமான வெற்றிகளுக்கும் அவர் தான் காரணமாக இருந்தார். அவருடைய பரிபாலனாக மாறினேன். என்னை அவர் உலகம் முழுக்க கொண்டு சென்றார். என்னை பற்றி திரும்ப திரும்ப எழுதினார். அப்படி என்றால் நமக்கு நெருக்கமான ஒருவர்கள் இறந்து போன முதல் ரம்ஜான், முதல் தீபாவளி, முதல் பொங்கல், முதல் கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கும்? நான் அந்த கவிதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அம்மா இல்லாத முதல் ரம்ஜான் நன்றாக நினைவிருக்கிறது. அம்மாவை போலவே எல்லா வீடுகளுக்கும் வெள்ளையடித்த சுவர்களையும் எங்களுக்கு ஞானத்தையும் கொண்டு வந்த ரம்ஜான். எங்கள் வீட்டில் இந்த வருஷம் நாங்கள் வெள்ளையடிக்கவே இல்லை. நாளைக்கு ரம்ஜான் தினம். நான் அதற்கு பிறகு எனக்கு எங்கள் அம்மா இறந்த பிறகு, என் தந்தை இறந்த பிறகு நான் பண்டிகைகளை கொண்டாடையாவே நினைவில்லை. நான் சென்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு நாளை காலை ரம்ஜான் தினத்தில் நான் பயணம் செய்து கொண்டிருப்பேன். திருப்பத்தூரில் இருந்து அதிகாலையில் குளிக்க எழுப்பிவிடும் அம்மாவை எழுப்பிவிட என்று யாரும் இல்லை. அம்மாலாம் காலை சீக்கிரம் எழுந்திருக்கோங்கன்னு சொல்லி எழுப்பி விடுவாங்க. தூங்காத இரவை சூரியன் எடுத்துச் சென்ற பின் எழுந்தோம். உலகம் முழுவதற்கும் பொதுவான நிராதரவும் ஏழ்மையும் எங்கள் வீட்டில் கப்பி கிடந்தது. இந்த உலகத்திலே ரொம்ப ஏழ்மையான வீடு எங்கள் வீடுன்னு தான் தோணுச்சு. எல்லா வீடுகளும் கொண்டாட்டத்தாலும் பண்டிகைகளாலும் நிரம்பி இருக்கின்றன. பிறரது இரக்கத்தின் கணத்தை பொறுக்க சக்தி இல்லாத தங்கை கொடுத்து அனுப்பப்பட்ட பட்சணங்களை திருப்பி அனுப்பிவிட்டு ஐதீகம் மீறி எண்ணெய் சட்டி பற்ற வைத்தார். எல்லாரும் வீட்டில் வந்து அம்மா எல்லாரும் பிள்ளைங்க இருக்காங்கன்னு அவங்க வீட்டில் செஞ்ச பலகாரங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ என்னுடைய தங்கை, அவள் என்னை விட மிக மிக இளம் வயதில், அவளுக்கு ஒரு 12 வயது இருக்கும். இல்லை, எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவள் இடையே ஒன்றை சமைக்க தொடங்குகிறார். ஏனென்றால் நாங்கள் நிராதரவாக இருக்கிறோம் என்கிற நிலையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தந்தை சாப்பிடாமலேயே தொழுகைக்கு சென்றார். அவரை போன்றோரின் காதல் பற்றி கவிதைகளில் குறிப்பிடப்படுவதே இல்லை. நிறைய காதல் கதைகள் படிக்கிறோம். பெரும்பாலும் வந்து அப்பாக்களுடைய காதல்களை பற்றி கதைகள் எழுதப்படுவது, அம்மாக்களுடைய காதல்களை பற்றி கதைகள் எழுதப்படுவதில்லை. சின்ன தம்பியை கட்டாயப்படுத்தி புத்தாடை அணிவித்தோம். அம்மா இறந்த இரவில் இனிமேல் அம்மா வரவே வராதா என்று அழுத பிள்ளையை அப்படியே விட்டுவிட முடியாது. புத்தாடை போட சொன்னா கூட நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து போட சொல்றேன், நீ போட்டுக்க. அம்மா இறந்த இரவில் அழுத பிள்ளையை அப்படியே விட்டுவிட முடியாது. ஆண்டுக்கு ஒரு முறை எல்லைகள் கடந்து வீடு வீடாய் செல்லும் உறவுக்கார பெண்கள் எங்கள் வீட்டுக்குள் நுழையாமலேயே கடந்து சென்றார்கள். சாவு வீட்டுக்குள்ள எப்படி போகிறது? சாவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. நிறைய உறவுக்காரர்கள் வருவார்கள் வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு அன்றைக்கு யாருமே வரவில்லை. நரம்புகளை தூண்டும் மந்திரங்களின் பேரொழியுடன் தொழுகை ஊர்வலம் வீதியில் சென்றது. பாட்டியின் கைகள் ஏன் அவ்வளவு பயங்கரமாய் நடுங்கின? பாட்டியினுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. மூளைக்கு மூளை சாவு சிரித்தது. அம்மாவை நீளம் பாரித்த முகத்துடன் மீண்டும் தூக்கி வந்து கிடத்தியது போல் இருந்தது. முந்தைய ரம்ஜானில் இந்த அளவிற்கு இல்லாமல் போவோம் என நினைத்திருப்பாளா? பண்டிகைகள் கொண்டாடாத நாத்திகனான நான் முகத்தை மூடிக்கொண்டு அழுதேன். பின்னர் வேறு ரம்ஜான்கள் வந்தன. அதிகாலை குளியல், வெள்ளையடித்த சுவர்கள், வீட்டில் கூட்டம், புத்தாடைகளில் நறுமணம், அம்மா இடத்தில் அண்ணி, எல்லாமே எப்படியோ சரி கட்டப்பட்டு திரும்பி விடுகிறது. அதாவது சித்திரவதைகளை பற்றி சொல்லுவாங்க. சோபாசக்தி ஒரு கதையில் எழுதியிருப்பார். எல்லாமே அந்த முதல் முறை தான் ரொம்ப வலிக்கும், அப்புறம் பழகிடும். சித்திரவதைகளின் முதல் நாளை நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா
அடுத்த நாள் இங்கே எந்த சித்திரவதை வேணாலும் சமாளிக்கலான்னு அந்த கதையில் அவர் எழுதியிருப்பார். எல்லாத்துலேயுமே முதல் நாள் தான் ரொம்ப சேலஞ்சு. முதல் நாள் நீங்கள் யார்ட்டையாவது ஏமாந்துருந்தீங்கன்னா முதல் நாள் தான் ரொம்ப கஷ்டம். யாராவது உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா முதல் நாள் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு காதலில் பிரேக்கப் நடந்துச்சுன்னா முதல் நாள் தான் ரொம்ப கஷ்டம். அடுத்த நாள் வாழ்க்கை வந்து அது ஒரு பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த முதல் நாளை சமாளிக்க முடியாதவன் தான் தற்கொலை பண்ணிக்கிறான். அந்த முதல் நாளை சமாளிக்க முடியாதவன் தான் பைத்தியம் ஆயிடுறான். அந்த முதல் நாளை சமாளிக்க முடியாதவன் தான் யாரையாவது கொலை பண்ணிடுவான். முதல் நாளை கடப்பது மிக மிக முக்கியம். நமக்கு மிக நெருக்கமானவர்கள் நம்மை விட்டு போன அந்த முதல் வருடத்தை கடப்பதும் மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிடும். சில பேருக்கு பொறுமை இருக்காது. சில பேர் அந்த முதல் நாளில் அந்த முதல் தருணத்தில் சிக்கிப்பான். சிக்கக்கூடாது. அது எல்லாம் அந்த முதல் முறை நடக்கிற போது பல்லை கடித்துக் கொண்டு நாம் மௌனமாக இருந்து விட வேண்டும். பதில் பேசக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த நாள் போயிடும். எல்லாமே எப்படியோ சரி கட்டப்பட்டு திரும்பி விடுகிறது. ஆனால் நான் அந்த முதல் ரம்ஜானை பத்திரமாய் வைத்திருப்பேன். ஏனெனில் அது என் அம்மாவுக்காக கொண்டாடப்பட்ட ஒரு ரம்ஜான். இந்த கவிதையை காட்டுவது என்பது நன்றாக யோசித்து பாருங்கள். இது மனுஷபுத்திரன் என்ற ஒரு கவிஞனுடைய வாழ்க்கை மட்டும்தானா? இது உங்கள் வாழ்க்கை இல்லையா? உங்கள் நினைவுகள் இல்லையா? உங்கள் அனுபவம் இல்லையா? உங்கள் அனுபவத்திற்கான சொற்களை இந்த கவிதைகள் வைத்திருக்கவில்லையா? யார் யாருடைய நினைவினாலேயோ உங்கள் இதயம் ததும்பவில்லையா? என்னுடைய நண்பர்கள் இறந்து போனார்கள். கொரோனா காலத்தில் மட்டும் அடுத்து வந்த பல வருடங்கள் என்னால் எந்த பண்டிகையும் கொண்டாட முடியும். ஒவ்வொரு பண்டிகையிலும் என்னோடு இருந்த நண்பர்கள் உறவினர்கள் ஞாபகம் வந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய சுனாமியை போல எவ்வளோ பேரை கொரோனா எடுத்துக்கொண்டு போனது. நினைத்து கூட பார்க்க நேரம் இல்லாமல் அடுத்தடுத்து இறந்து கொண்டே இருந்தார்கள். நீ ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், சாவு நமக்கு பல அற்புதமான பாடங்களை கற்பிக்கிறது. நம்முடைய சிறுமைத்தனங்கள், நம்முடைய அற்பத்தனங்கள், அல்லது நாம் கொண்டிருக்கக்கூடிய பேராசைகள், நம் மனதில் இருக்கக்கூடிய வஞ்சகங்கள், அல்லது ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துட்ட மாதிரி நம்ம அப்படியே அழுந்தி போகிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன எறும்பு ஒரு கையில் வந்து ஒரு லென்ஸை வச்சுப்பான். வந்துட்டு அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். அந்த எறும்பின் மீது அந்த லென்ஸை வைப்பான். அது ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு டினோசர் மாதிரி தெரியும், ஒரு பெரிய மிருகம் மாதிரி தெரியும். நம்ம பிரச்சனைகள், நம்ம துயரங்களும் அப்படித்தான். துயரங்களோடு நாம் இருக்கலாம். ஆனால் அந்த துயரங்களுக்கு நாம் எத்தகைய மதிப்பை கொடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். துயரங்களை மதிக்கக்கூடாது. துயரங்களை ஒருபோதும் அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்கு மேல் அதிக மரியாதையை கொடுக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால், வாழ்க்கை ஒன்றுதான் முதன்மையானது. மனிதன் எல்லா இடத்திலுமே எதிர்த்து போராடக்கூடியவன். மனிதன் எல்லா இடத்திலுமே வாழ்க்கையோடு போராடி கொண்டே இருப்போம். அந்த போராட்டம் இன்னும் சொல்ல போனால், ஒரு மாற்றம் வந்தால் தன்னை வேறொன்றாக மனிதன் தகவமைத்துக் கொள்வான். இதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய சிறப்பு, மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி. சுந்தர ராமசாமி விகாசம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கதை. ஒரு ஜவுளிக்கடை இருக்கிறது. ஒரு ஜவுளிக்கடையில் அந்த ஜவுளிக்கடை முதலாளி சுந்தர ராமசாமி தான் அந்த கதையை சொல்கிறார். அந்த ஜவுளிக்கடை முதலாளி அவங்க அப்பா. அங்கே ராவுத்தர் என்று ஒருவர் வேலை செய்கிறார். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. ஆனால் மனக்கணக்கு போடுவதில் அவர் மிக மிக வல்லவர். ஒரு நாள் ராவுத்தர் வேலையை விட்டு நின்றார். அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல ஒரு முதலாளி தான் கடையை நடத்துகிறார் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். அல்ல, அங்க இருக்க ஒரு மேனேஜரோ ஒரு முக்கியமான ஆள் தான் அந்த பிசினஸை ஃபுல்லா கண்ட்ரோல் வச்சிருப்பான். முதலாளிக்கு அவன் மீறி எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வீட்டிலும் கூட அப்படித்தான். யாரோ ஒருவர் இருந்தால் முழு அதிகாரமும் இருக்கும். வீட்டுக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கலாம், பொருள் ஈட்டக்கூடியவர்னு ஒருத்தர் இருக்கலாம். அவரால் பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஒரு ஆள் இல்லாமல் போய்விட்டால் அந்த மொத்த நிர்வாகமே சீர்குலைந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ராவுத்தர் இருக்கிறார். அவர் மனக்கணக்கிலேயே எல்லா கணக்கையும் போடுவார். ஒரு நாள் அவர் வேலையை விட்டுவார். வேலைக்கு வரல, வேலையை விட்டு நின்றுட்டார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பின்னாடி சொல்றேன். உடனே இவர் என்ன பண்றாருன்னா, தன் பையனை வந்து தன் மனைவிக்கிட்ட சொல்றாரு, இந்த கடை முதலாளி அவன் பையனை அனுப்பிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் அவர் ராவுத்தர் கடையை கூட்டுவார்னு. ஏன்னா பண்டிகை சீசன், ஆள் இல்லை கடையில், அவர் எல்லாமே எதுவுமே நடக்க முடியல, கணக்கு போட முடியல. உடனே இவர் அப்படியே போறார்.
எந்திரிச்சு ராவுத்தரை கூப்பிடுறதுக்காக போறார். அது ரொம்ப அற்புதமான நிறைய விஷயங்கள் அந்த கதையில வருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா ஃபர்ஸ்ட் வந்து கேட்கிறாரு ஏன் ராவுத்தர் ஒருத்தருக்கு தான் உலகத்திலே கிடைக்கக்கூடாது தெரியுமா, வேற ஆளை உங்களால் வச்சுக்க முடியாதுன்னு தன்னுடைய கணவர்கிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு வாயை மூடு அப்படின்னு கத்துறாரு அவரு. ஏன்னா அந்த கடையை ராவுத்தர் தான் நிர்வகிக்க முடியும். ராவுத்தர்னால போய் இன்னொரு கடையை எப்படி நிர்வகிக்க முடியாதோ அதே மாதிரி இன்னொரு கடையில் வந்து இந்த கடையை நிர்வகிக்க முடியாது. ஒவ்வொரு கடைக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. ஒருத்தர் உடம்பாலையும் மனசாலையும் அதில் அப்படியே மிங்கிலாக இருப்பான், அவன் தான் வந்துட்டு அதை நிர்வாகம் பண்ண முடியும். அப்படி பார்க்கிற போது இவர் போய் ராவுத்தரை பார்க்க போறாரு. பார்க்க போற உடனே அந்த அம்மா சொல்லி அனுப்புறாங்க. அந்த உறவு எப்படி இருக்குன்னு பாருங்க. கடை முதலாளி அந்த அம்மா அப்பா என்ன சொல்லியிருந்தாலும் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ராவுத்தர்கிட்ட போய் சொல்லுவேன்னு அந்த அம்மா சொல்லுவேன். கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிப்பந்தியை திரும்ப வேலைக்கு வருவதற்காக இது வெறுமனே முதலாளி தொழிலாளி உறவு கிடையாது, ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. இவர் போறாரு வந்துட்டு சுந்தரராம சாமி அவர் அந்த கதையை சொல்றாரு. ஏன்னா ஓணம் விற்பனையை ஓணம் பண்டிகை வந்துருச்சு, ராவுத்தர் இல்லாமல் சமாளிக்க முடியாது. அது என்ன பிரச்சனைன்னா ராவுத்தர் கடையில் அன்னைக்கு இவர் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவர். ராவுத்தர் கடையில் அன்னைக்கு நிறைய துணியை கடனுக்காக எடுத்து வச்சுக்கிறாரு, கணக்கில் வச்சுக்கிங்கன்னு. கிளம்பையில் சொல்றாரு முதலாளி கிட்ட, நான் இதெல்லாம் நான் கடனுக்கு எடுத்துக்கிறேன்னு. இங்கே ஓனருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால் நம்மகிட்ட கேட்டுட்டு தானே அவர் எடுத்து வைக்கணும். முதலாளின்னா ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா, இவரா பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கணக்கு நீங்கள் எழுதிக்கிங்கன்னா எப்படி இல்லை ராவுத்தர் நீங்கள் கடனை ஏற்றிக்கிட்டே போறீங்க, அதனால இந்த மாதிரி கொடுக்கறது சௌரியப்படாதுன்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அது இவருக்கு ரொம்ப ஈகோ பிரச்சனையாயிடுது. அப்போ சொல்றா, இல்லைங்க வீடு முழுக்க பொம்பளை பிள்ளைங்களா இருக்கு, வீட்டுக்கு மருமகன் வேற வந்துட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல என்ன அப்படின்னப்போ இவர் முதலாளி நீ ராவுத்தர் எடுத்த துணிக்கு பில்லு போட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்கிறார். திரும்பவும் ஒன்னொன்னு இவர் கோபமாக எதிர்த்து ராவுத்தர் எங்கள் வேலை செய்கிறத கோமதிங்கிற ஒரு பிள்ளையை கூப்பிட்டு என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருன்னு அந்த பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு விறுவிறுன்னு நடந்து போயிடுறாரு கடையிலேருந்து. அடுத்த நாள் வேலைக்கு போகல. இப்போ இது ஃப்ளாஷ்பேக்கில் வருது எதனால் அவர் வேலைக்கு வரலன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த போகிறார் சுந்தரராம சாமி சின்ன பையன், அவர் போகிறார். போயிட்டு வீட்டில் ஒரே பிள்ளைங்களாக இருக்குது, ஒரு பெரிய குடும்பம், வறுமை பார்த்தோன்னே தெரியுது. நான் தான் அம்பி வந்திருக்கேன் அப்படின்னோடனே வாவான்னு ரொம்ப உற்சாகமாக கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அப்படியே அவளை தடை பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய பாசம் முதலாளிக்கு எனக்கு தானே பிரச்சனை, அந்த பையனை அவ்வளோ பிரியமாக அணைச்சிக்கிறாரு. அடிச்சுட்டு என்ன இன்னைக்கு வேட்டி கட்டிட்டு வந்திருக்கான்னு கேட்குறாரு. இல்லை தோணுச்சு அப்படிங்கிறாரு. அவர் ஐயன் மாதிரியே பார்க்கவும் இருக்கேன்னு கடப்பையனுக்கு சொல்லுவானுங்க, எனக்கு தான் கொடுத்து வைக்கல பார்க்க அப்படின்னு. ஐயன் மாதிரியே தான் நீங்கள் இருக்கேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, எனக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்கிறப்போ அந்த கண்ணு காது இல்லை அப்படியே தொட்டு பார்த்து நீனும் உங்கள் அப்பா அம்மா தானே, அந்த அன்பை அந்த வெளிப்படுத்துகிற அந்த நெருக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு தருணம். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறார், இல்லை அம்மா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்கிறப்போ உங்களை கடைச்சி கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்ன உடனே தாயே நீ பெரிய மனுஷன்னு கையெடுத்து கும்பிட்றாரு. அப்படியே வேற ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா நம்மளை கேட்கணுமா இதுக்காக அப்படின்ட்டு உடனே சரி வா கிளம்பலான்னு எடுத்து கிளம்பிடுறாரு. அவ்வளோதான், கோபதாபம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த அம்மா கூப்பிட்டா நம்ம போகணும், அவ்வளோதான் மேட்ரு. இது அர்த்தம் முதலாளியோட அந்த அம்மா தான் இப்போ அவருக்கு ரொம்ப முக்கியம். இங்கே அவரோட அன்பு தான் ரொம்ப முக்கியம் அவருக்கு. மனுஷனுக்கு எப்படி மதிப்பீடுகளின் வழியாக வாழ்கிறார்கள் என்பதை பாருங்க. அந்த இடத்துல ஒரு சொல்றாரு பாருங்க, இவர் எப்படி கணக்கு போடுவாருன்ட்டு. அந்த வருடம் ஓணம் விற்பனை நன்றாக இருந்தது. படு உற்சாகமாக இருந்தார் ராவுத்தர். தன்னை சுற்றி முட்டி மோதும் கடைப்பையன்களை எப்போதும் போல அனாவசியமாக சமாளித்தார். அபிமன்யு தன்னந்தனியாக போரிட்டது போல் இருந்தது.
துணியின் அளவும் விலையும் காதில் விழுந்த மறுகணம் விடை சொல்கிறது வாய். என்ன பொறி மூளைக்குள் இருந்ததோ அது தெய்வத்துக்கு தான் வெளிச்சம். கண்ணு தெரியாது, ஆனா எத்தனை மீட்ரு எவ்வளவு விலைன்னு சொல்லணும் மொத்தத்தை அடுத்த நிமிஷம் கூட்டி சொல்லிடுவாரு. 16 ஐட்டங்களுக்கு வரிசையாக விடை சொல்லிவிட்டு ஐட்டம் 16 கூட்டுத்தொகையாக 1414 பைசா 25 என்று கூறும் அந்த பொறியை மனித மூளை என்று எப்படி சொல்வது? அவ்வளவும் கரும்பலகையில் எழுதி போட்டிருந்தால் கூட பார்த்து படிக்க எனக்கு அரை மணி நேரம் பிடிக்கும். இங்கோ விடை மின்னல் அடிக்கிறது. ஒரு பிசகு நடந்ததில்லை இதுவரை. மனுஷங்க இருக்காங்க. ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரு வண்டியில் இறங்குறாங்க. ஒரு குதிரை வண்டியில் அழுது கத்திக்கிட்டே வர்றாங்க உள்ளுக்குள்ள. ராவத்தரோட வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்னன்னா, கடனுக்காக அமீனா வீட்டை ஜப்தி பண்ண வந்துட்டான். எல்லாம் அழுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயர் அழுதுகிட்டே ராவத்தர் அழுதுகிட்டே ஓடுறார். அப்போ இவர் ஐயர் என்ன பண்றாருன்னா, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் கோர்ட்டில் போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுறாரு. ஐயர் பணத்தை கட்டிட்டு வந்துடுறாரு. இதுக்கிடையில் என்னன்னா, இன்னொரு கடை முதலாளி அவன் என்ன பண்ணுறான்னா, நான் உன் கடனை தைக்கிறவான்னு இவன் கடைக்கு கூப்பிட்டு போயிடுறான். கடைக்கு கூப்பிட்டு போன உடனே அடுத்த நாள் பார்த்தோம்னா ராவுத்தர் வரலை கடைக்கு. ஏன் வரலன்னு கேட்டால், இல்லை வேற கடையில் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காருன்னு கோலம் பண்ணு ஒருத்தர் இவர் கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்லி ஐயர் பயங்கரமாக கடுப்பாயிடுறாரு. அவனுக்காக போய் இப்போ தானே நான் காசு கட்டு வந்துட்டு இவன் பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கான்னு கத்திக்கிட்டு இருக்கல, ஐயா கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு இந்த கோலம் பண்ணுறவன் போகிறான். போய் வர்றப்ப ராவுத்தர் பின்னாடி சைக்கிள் கேரியில் தூக்கி வச்சு உட்காந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு உடனே, ஐயா ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதை இவர் ராவுத்தர் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஏதோ பேசுகிறார். அப்போ இவர் ஐயர் கத்துறாரு, உன் கொட்டத்தை அடக்கிற காலம் வரும், ஹீரோ நீ நினச்சதெல்லாம் இந்த கடையில் செய்யலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கத்துறாரு. இவர் பாட்டுக்கு பேசாமல் கால் வாங்காமல் கணக்கு போட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அப்படி ஒரு காலம் வந்துடுது. நண்பர்களே, எப்போவுமே இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கதையில். அதுக்காகத்தானே இந்த கதையை சொல்கிறேன். அதாவது அந்த இடத்துல ஐயரை ரிப்பீட் பண்ணுறதுக்கு ராவுத்தரை ரிப்பீட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அவருக்கு ஈக்குவலாகவும் யாரும் இல்லை. அவர் இல்லைன்னா இந்த கடை நடக்காது. ஏன்னா கணக்கில் புலி அந்த மாதிரி ஒரு விஷயத்த மனக்கணக்க போடுற ஒரு பார்வையற்ற மனிதன். ஒரு நாள் இவர் கொள்முதலுக்காக பார்த்தீங்கன்னா மும்பைக்கு போகிறார். அங்கே அப்போ தான் ஒரு புது மிஷின் வந்திருக்கு, கால்குலேட்டர். இவர் இந்த கால்குலேட்டரை வாங்கிட்டு வர்றாரு ஐயர். வாங்கிட்டு வந்து பார்த்தா என்ன கணக்கு சொன்னாலும் போடுது, அடுத்த செகண்டு துல்லியமாக போடுது. அவருக்கு ஐயருக்கு ஒரே சந்தோஷம், நீ இதை வச்சுத்தானே இந்த கணக்கு வச்சுட்டு ஆட்டம் போடுற, இப்போ பாரு இதோட நீ தொலைஞ்சாட்டிங்க அப்படின்ட்டு வர்றாரு. ஏன்னா முதலாளிக்கு தொழிலாளிக்கு இடையில எப்போ ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலாளி எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் அவன் திறமையும் ஒரு முதலாளி பயன்படுத்திக்குவான். அதே சமயத்தில் இவன் நம்மளோட பெட்டராக இருக்காங்கிற ஈகோ அவனுக்கு ஹர்ட் ஆகிட்டே இருக்கும். இவனை மாற்றி ஏதாவது ஒரு ஆளை வைக்கணும்னு தான் ஒரு முதலாளி எப்பவுமே யோசிப்பான். இவன் தன்னோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கா இதுக்குள்ள அப்படின்னு. என்னன்னா கால்குலேட்டர் வந்தோடனே இவங்க எல்லாம் கணக்கு கொடுத்து பார்க்குறாங்க, அப்படியே துல்லியமாக வருது. இந்த கடையில் வேலை பார்க்குற இந்த துணி எடுத்து கொடுக்குற பிள்ளைகிட்ட கொடுத்து போடுறாங்க, அது கணக்கு சொல்லிட்டு வந்துட்டு. ஒரு நாளில் ராவுத்தருடைய உலகம் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். அப்போ தாத்தா நீ ஒரு கணக்கு சொல்லுன்னு அந்த கோமதிங்கிற பிள்ளை கேட்குது. அவர் சிக்கலான கணக்கெல்லாம் சொல்கிறாரு. அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளை சொல்லுது எல்லாத்தையும் கணக்கில் போட்டு கால்குலேட்டரில் போட்டு சொன்னோன்னு. அதன் பின் ராவுத்தரால் பேச முடியவில்லை. அவருக்கு வாயை கெட்டிவிட்டது, உடலசைவு கூட இல்லை. ஸ்தம்பித்து போய் சுவரில் சாய்ந்து சாய்ந்து கொண்டிருந்தார். அன்று நானும் கோமதியும் தான் மாறி மாறி பில் போட்டோம். நீண்ட நேரம் கழித்து தாத்தாவின் தொடையை நோண்டி, ஏன் தாத்தா பேச மாட்டேங்கிறீர்கள் என்றது கோமதி. அதற்கும் பதில் சொல்ல இயலவில்லை. நடைப்பினம் போல ஒவ்வொரு நாளும் ராவுத்தர் வந்து கொண்டிருந்தார். சிரிப்பு, சந்தோஷம், இடக்கு, கிண்டல், குத்தல் எல்லாம் அவரை விட்டு உதிர்ந்து போய்விட்டிருந்தன. குரல் இறங்கி போய்விட்டது. உடம்பு கூட சற்று இழைத்தார் போல. அப்பா அவரை அதுக்கப்புறம் பில் போட சொல்லவே இல்லை. பில் போடுற பொறுப்பு அவர்கிட்ட போயிடுச்சு. ஒரு நாள் பின்னாடி இது ஒரு நாள் கடையில் பில்லு போட்டுட்டு இருக்கப்போ அந்த முருகன் ஒரு ஊழியர் அவன் சொல்கிறான் ஏதோ வேலை சொல்லிக்கிட்டு இருக்கா ஒருத்தர்கிட்ட. அப்போ ராவுத்தர் குரலை உயர்த்துறாரு,
பாப்ளின் என்ன விலை சொன்னேன், அந்த பாப்ளின் துணி மீட்டர் 15 ரூபா 10 பைசா. தப்பு, பீஸை எடுத்துப்பாரு, 16 ரூபா 10 பைசா. கால்குலேட்டருக்கு தெரியுமா அது? இப்ப கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இப்ப கம்ப்யூட்டர் சொல்லும் அதை. நல்லா பாரு, 15 ரூபா இல்லை, 16 ரூபா 10 பைசான்னு. அப்பா எழுந்து ராவுத்தர் பக்கம் வந்தார். பீஸை பார்த்த முருகன் முகம் தொங்கிவிட்டது. நீங்கள் சொன்னது சரிதான் என்றார். 10 மீட்டர் கொடுத்துருக்க, 10 ரூபா போயிருக்குமே, ஐயர் முதல் என்ன அள்ளி திருவிழா கொட்டதா வந்திருக்க அப்படின்னு ராவுத்தர் சத்தம் போடுறார். கால்குலேட்டரை, எந்திரத்தை மனிதன் ஜெயிக்கிற இடம் அது. உங்களுக்கு எப்படி விலை தெரியும்னு ஐயர் கேட்கிறாரு. ஒரு ஞாபகம் தான் ஐயா அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் என்று கேட்டார் அப்பா. ஆண்டவன் சித்தம் என்றார் ராவுத்தர். உடனே சின்ன டவல் என்ன விலைன்னு ஐயர் கேட்குறாரு. 4 ரூபா 10 பைசா. சரி, பெரிய டவல் 36 ரூபா 40 பைசா. பதில் ஒன்னொன்றுக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, இங்கே தான் இந்த கதையில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அப்படின்னா ஒன்று செய்யும், இனிமேல் வந்து விலை சொல்கிறப்ப நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணியிருக்கேன்றார் ஒரு பார்வையற்ற மனிதனிடம் இதை சொல்கிறார். ஆனால் அப்போ ராவுத்தர் சொல்கிறார், சரியா முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஐயா இன்னைக்கு கரண்ட் பில்லு கட்டிட்டீங்களா, இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படிங்கிறார். இது வரைக்கும் ராவுத்தர் இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னதே கிடையாது, பேச. அவர் பில்லு போடுவார், கணக்கு போடுவார், அவ்வளோதான். ஐயோ கட்டளையே அப்படிங்கிறார் ஐயர். அண்ணா சொல்லிட்டு கோலப்பான்னு கூப்பிடுறாரு. கோலப்பாங்கிறவன் அங்கே வந்து இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடியவன். உடனே ராவுத்தர் சொல்றாரு, கோலப்பா இன்னைக்கு வரல, லீவுன்றார். உடனே ஐயர் கேட்கிறாரு, உனக்கு எப்படி தெரியும் அவன் வரல அப்படின்ட்டு. அதுக்கு சொல்றாரு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குரல் இருக்கு, ஒரு மனம் இருக்கு. இன்னைக்கு அவன் குரலும் இல்லை, மனமும் இல்லை, அதனால அவன் வரலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் எத்தனை குரல்களை நாம் கவனிக்கிறோம், எத்தனை வாசனைகளை நாம் கவனிக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நிறைய பேர் கவனிப்பதே. குரலும் மனமும் தான் ஒரு மனிதனுடைய அடையாளம். அப்புறம் வந்து முருகான் கூப்பிடுறாரு. நேற்று ஒரு வாடிக்கைக்கு 2 வேட்டி இல்லைன்னு சொன்னா, கண்டிச்சு வைங்கிறார் ராவுத்தர். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு புரியலையே என்றார். ஐயா 10 வேஷ்டிக்கு விலை போட்டு வச்சிருக்கீங்க, 7 வேட்டி தானே வித்திருக்கு, மீதி 3 இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு கடையோட மொத்த மேப் அவங்ககிட்ட இருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் பில் போடும் பகுதியிலிருந்து ஐயருக்கு பக்கத்துல போய் கல்லாவில் உட்காந்துக்கிறார் ராவுத்தர். சொல்றாரு, ஐயா உங்க பக்கத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் உபயோகமா இருப்பேன் ஐயா அண்ணா அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் உங்க ஃபேனை கொஞ்சம் கூட்டி வைங்க, காத்து நல்லா வரும் அப்படின்னு. எவ்வளவு விஷயங்களை ஒருத்தன் கவனிக்கிறான்னு பாருங்க. ஃபேனை கொஞ்சம் கூட்டி வைங்க, உங்களுக்கு காத்து நல்லா வரும்னு சொல்றாரு. அப்புறம் இன்கம் டேக்ஸ் கட்ட இன்னும் 2 நாள் தான் இருக்கு, நீங்க கட்டிட்டீங்களான்னு கேட்குது. அப்புறம் உங்க அம்மாவுக்கு கிளம்பையில உங்க அம்மாவுக்கு திதி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, முருகன் கிட்ட சொன்னா போற பாதையில புரோகிதர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவான்ல அப்படிங்கிறார். கரண்ட் பில்லு கட்டுறாருன்னா அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டுறது, அம்மாவுக்கு திதி கொடுக்கறது, இத்தனையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப அந்த கோமதிங்கிற பிள்ளை, கணக்கு போடுற பிள்ளை சொல்லுது, தாத்தா இனிமேல் நீங்க வந்து பில் போட என் கூட இருக்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்ப சொல்றாரு, இப்போ இப்ராஹிம் ஹசன் ராவுத்தர் கணக்கு மிஷின் இல்லை, ஐயரோட மேனேஜர், ஆண்டவன் சித்தம் என்றார் ராவுத்தர். மனிதன் ஒருபோதும் தோற்பது கிடையாது, மனிதன் ஒருபோதும் வெல்ல முடியாதவன். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு பேசுறாங்க. இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் வந்தப்போ அப்படித்தான் சொன்னான், கால்குலேட்டர் வந்தப்போ அப்படித்தான் சொன்னான். ஒவ்வொரு மிஷின் வர்றப்போ இது மனுஷனுடைய வேலையை எடுத்துக்கும், இது மனுஷனோட ஒரு விஷயத்தை எடுத்துக்குன்னு சொன்னான். இந்த உலகத்தில் வெல்லவே முடியாதவன் ஒருத்தர் இருப்பான்னா அது மனுஷன் மட்டும்தான். நீ ஒரு தனி மனுஷனை நீ ஜெயிக்கலாம், ஆனால் மனித குலத்தை யாருமே ஜெயிக்க முடியாது. எத்தனை இயற்கை பேரழிவுகளை கடந்து இந்த மனித குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நண்பர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை பேரழிவுகள். கொரோனாவால் எத்தனை பேர் செத்தான், சுனாமினால எத்தனை பேர் செத்தான், ஒரு காலத்தில் கால்ராவால் எவ்வளவு பேர் செத்தான், பெரிய மயில செத்தவங்க எவ்வளவு பேர், வரலாற்றை எடுத்து பாருங்கள்.
பேரழிவுகள், அழிவுகள், அழிவுகள், அழிவுகள். ஆனால் தனி மனிதர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். தனி மனிதர்கள் சில சமயம் வீழ்ந்து போவார்கள். ஆனால் அதை மீறி மீறி எழுந்து நிற்பதுதான் மனித குலம். அதை மீறி மீறி எதிர்த்து நிற்பவன் தான் மனிதன். சில பேரோட வாழ்க்கை கதைகளை எல்லாம் நீங்கள் கேட்டால் இதுக்கு பின்னாடி அவன் எப்படா உசுரோடு இருக்கான்னு உங்களுக்கு தோணும். அத்தனை அவமானம், அத்தனை அடிகள், அத்தனை வேதனைகள், எல்லாவற்றிலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நிற்பவன் தான் மனிதன். மனித குலம் அப்படித்தான் இவ்வளவு காலம் தலைத்திருக்கிறது. இந்த பூமி தோன்றியிலிருந்து இந்த பூமியை விட்டு எத்தனையோ உயிரினங்கள் அழிந்து போய்விட்டன. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ உயிரினங்கள் இந்த பூமியிலிருந்து இல்லாமல் போய்விட்டன. ஆனால் மனிதன் மட்டும் எப்படி வாழ்கிறான் என்று சொன்னால், மனிதன் மட்டும்தான் இயல்பிலேயே போராடப்படும் கொண்டவன். மனிதன் மட்டும்தான் சிந்திக்கக்கூடியவன். மனிதன் மட்டும்தான் எந்த அழிவிலிருந்தும் எழுந்து வரக்கூடியவன். இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பை தந்திருந்தார்கள், பாரதிதாசனுடைய ஒரு வரி, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்ட்டு. நீ ஒரு தனி மனுஷன் இல்லைடா, நீ ஒரு மனித கடல். நீ மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு மகத்தான சக்திகளுடைய ஒரு துளி, ஒரு பகுதி. நீ ஏன் உன்னை நான் என்று நீ நினைக்கிறாய்? நான் எப்பவுமே சொல்லுவேன், வந்துட்டு ஒரு விஷயத்திற்காக நீ கண்ணீர் சிந்துகிற போது அதே விஷயத்திற்காக லட்சம் பேர் கண்ணீர் சிந்தி. நீ ஒரு விஷயத்திற்காக மகிழ்ந்து இருக்கிற போது அதே மாதிரி ஒரு விஷயத்துக்காக லட்சம் பேர் சந்தோஷமா இருக்கும். நீ ஒன்றை எதிர்த்து போராடுகிற போது நீ மட்டுமல்ல, லட்சம் பேர் உலகம் முழுக்க அதே பிரச்சனைக்காக போராடி இருப்பான். நீ தனிமையாக இருக்கிற போது நீ மட்டும் தனிமையாக இல்லை, உன்னை போலவே அந்த சமயத்தில் லட்சம் பேர் தனிமையாக இருந்து கொண்டிருப்பான். அப்படி இருக்கிற போது என்னுடைய துயரம், என்னுடைய வலி, என்னுடைய வேதனை, என்னுடைய கண்ணீர் என்று பேசுவது என்பதை நம்மை நாமே பலவீனப்படுத்திக் கொள்வது. இந்த ராவுத்தரை போல ஒரு மெஷின் அவனை பார்த்தீங்கன்னா கணக்கு போடுற வேலையிலிருந்து தூக்குச்சுன்னா அவன் வேற வேலைக்கு தன்னை அடாப்ட் பண்ணுறான், வேற வேலைக்கு தன்னை உருவாக்கி கொள்கிறான். மனிதன் வயோதிகத்தால் அழிவது கிடையாது, மனிதன் வறுமையால் அழிவது கிடையாது, மனிதன் நோயால் அழிவது கிடையாது. ஒரு மனுஷனை அழிக்கிறது வேற ஒருத்தர் தான் அழிப்பானே ஒழிய. அப்போ லாசா ராமாமிர்தம் ஒரு வரியிலே சொல்வார், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மகத்தான ஆசிரியர், நானாக அழிந்தாலும் அழிவேனே தவிர பிறர் என்னை அழிக்க விட மாட்டேன் என்பார். அதைத்தான் என் வாழ்க்கையில் நான் ஒரு தாரக மந்திரமாக வைத்திருக்கேன். நானா அழிஞ்சாலும் அழிவேனே தவிர இன்னொருத்த என்னை அழிக்க விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு வாக்கியமாக இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இது ஏதோ ஒரு தன்னம்பிக்கை பேச்சு கிடையாது. மனித குலம் எப்படி கடந்து வந்திருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் எப்படி போராடி போராடி மீண்டு வருகிறது என்பதை பற்றி சொல்கிறேன். சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் மனமுடைந்து போகிற குழந்தைகளை பார்க்கிற போது வருத்தமாக இருக்கிறது, இளைஞர்களை பார்க்கிற போது வருத்தமாக இருக்கிறது. ஒரு மனிதன் உலகத்தில் மதிக்கக்கூடாத ஒரே ஒரு விஷயம் என்று தெரியுமா? அவமானம் என்பதுதான். நம்ம ஒருத்தர் அவமானப்படுத்தினா, இழிவுபடுத்தினா நீங்க நினைச்சோம்னா அந்த இடத்துல நம்ம வீழ்த்துருவோம். நான் அவமானத்திற்கு அஞ்ச மாட்டேன், என்னை இழிவுபடுத்துகிற போது நான் அஞ்ச மாட்டேன். அதைத்தான் பாரதி சொல்கிறார், பிச்சை வாங்கி தின்னும் வாழ்க்கையை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. அவர் உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லைன்னு சொல்றதுல அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏதோ உச்சி மீது வானிடிந்து விழாதுன்னு நமக்கு தெரியும், அதை கவித்துவத்துக்காக நம்ம சொல்லலாம். ஆனால் பிச்சை வாங்கி தின்னும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லைன்னு சொன்னாங்க. பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் இருக்காங்க. அருமதன் அவையார் சொல்கிறார், கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை முகினும் கற்கை நன்றே. ஏனென்றால் பிச்சை என்பது ஒரு அவமானமாக ஒருவருடைய மனதில் நிறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு வார்த்தையால் ஒரு மனிதனை அழித்து விடலாம், அல்லது ஒரு அவமதிப்பான ஒருத்தரை மன உறுதியை குலைத்து விடலாம் என்று பலர் அதை ஒரு ஆயுதமாக கையாளுகிறார்கள். அவமானத்திற்கு அஞ்ச வேண்டியது, அவமானத்தின் முன் சிரிக்க கற்றுக்கொள்வது, அவமானத்தின் முன் புன்னகைக்க கற்றுக்கொள்வது, இந்த அவமானம் என்னை பற்றியதில்லை என்று நம்புவது. வாழ்க்கையில் நாம் யார்தான் அதையெல்லாம் சந்திக்கவில்லை, யார்தான் தோற்கவில்லை, யார்தான் வீழ்ச்சி அடையவில்லை. அந்த பாட்டிலே பாரதிதாசன் சொல்கிறார், பாராடா பாராடா மனித பட்டாளம் என்று சொல்கிறார். இந்த உலகம் முழுக்க இது ஒரு பெரிய மனித பட்டாளம். மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்று சொல்கிற போது ஒரு மட்டற்ற அன்பை வெளிப்படுத்துகிறார். நீ நானும் வேற வேற கிடையாது. இந்த மிகப்பெரிய மனித பட்டாளத்தினுடைய, இந்த மானுட பட்டாளத்தினுடைய ஒரு துளி நான் என்று அவர் சொல்லுகிற போது நம் மனம் விம்முகிறது, நம் மனம் தேம்புகிறது. எத்தனை மகத்தான வழிகள், எத்தனை மகத்தான ஒரு செய்தியை அவர் நமக்காக விட்டு செல்கிறார் என்று. அத்தகைய ஒரு பெரிய மனம், ஒரு விரிந்த மனம், ஒரு கடல் போன்ற ஒரு மனம், எல்லாரையும் நான்காக. அத்வைதம் என்பது என்ன? உலகத்தில் அனைவரையும் ஒன்றாக காண்பது, ஒன்றாக பிணைந்து நிற்பது.
எங்கு ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஒரு பொருள் இருக்கிறது? ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. வேற்றுமைகளுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. வேற்றுமைகளை விதைப்பவன் மூடன். வேற்றுமைகளை விதைப்பவன் எந்த விதமான வாழ்க்கை பற்றிய புரிதலும் அற்றவன். வேற்றுமைகளை விதைப்பவன் உண்மையிலேயே அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறவன், பிறரையும் அழிக்கக்கூடியவன். அன்பு பெருக பெருக, நேசம் பெருக பெருக, எல்லோரும் ஒன்றுதான் என்று நினைக்கக்கூடிய ஒன்று பெருக பெருக நம்முடைய மனம் கடல் போல விரிகிறது. நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிரச்சனை என்று நினைப்பதெல்லாம் மனித குலத்தின் பிரச்சனையாகி அதனுடைய ஒரு சாரமாக, ஒரு பகுதியாக நாம் மாறுவோம். அந்த வகையில் நண்பர்களே, இலக்கியம் என்பது நமக்கு மானுட சமுத்திரம், நான் என்று கூவு என்கிற அந்த மகத்தான உணர்வைத்தான் நமக்கு கொடுக்கிறது. நம் மனங்களை அது கழிய வைக்கிறது. பிறரை பற்றிய புரிதலை உண்டாக்குகிறது. பிற மனிதனை பற்றிய புரிதலை உண்டாக்குகிறது. பிற சமூகங்களை பற்றி, பிறருடைய வாழ்க்கையை பற்றி. நான் ரஷ்ய இலக்கியம் படிக்கிற போது ரஷ்ய மக்களை புரிந்து கொள்கிறேன். பிரெஞ்சு இலக்கியம் படிக்கிற போது பிரெஞ்சு மக்களை புரிந்து கொள்கிறேன். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருடைய வாழ்க்கையை பற்றிய கதையை படிக்கிற போது அதை நான் புரிந்து கொள்கிறேன். அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதன் ஒரு சமூகத்தின் மேலடுக்கில், சாதியின் மேலடுக்கில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய கதையை படிக்கிற போது அவனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்கிறான். புரிந்து கொள்ளுதல் ஒன்றுதான் வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கான ஒரே வழி. எங்கு புரிதல் இல்லையோ, எங்கு பிறரை பற்றிய ஒரு அறிவு நமக்கு இல்லையோ, பிறரை பற்றிய ஒரு அக்கறை நமக்கு இல்லையோ, நேசம் இல்லையோ, அங்கு நாம் வீழ்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் அர்த்தமற்று போச்சு. அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய உரையின் நிறைவாக உங்களிடம் என்னுடைய ஒரு கவிதை ஒன்றோடு நான் இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இந்த உரைக்கும் இந்த கவிதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் சரி செய்யலாம். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, எல்லாத்தையுமே சரி பண்ணுறாங்க. எல்லா கஷ்டமான நேரத்திலையும் நான் இந்த வார்த்தை சொல்றேன். ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாங்க என்னுடைய அலுவலகத்திலேயோ. இப்போ நான் ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கிறேன். நானே ஒரு ஒரு பதிப்பகம் நடத்துகிறேன். இன்னும் பல பொறுப்புகளை வகிக்கிறேன். ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன சொல்ல, பரவாயில்ல, சரி பண்ணலாம் என்ன அப்படின்னு. அந்த வார்த்தை தான் மிக மிக முக்கியம். ஐயோ இப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அது ஒன்றுமே பண்ண முடியாது. பரவாயில்ல, சரி பண்ணலாம் அப்படின்னு. இதை பற்றி இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நான் ஒரு கவிதையை எழுதினேன். எல்லாவற்றையும் சரி செய்யலாம். எல்லாவற்றையும் சரி செய்யலாம். நீங்கள் எந்த பிரச்சனை வர்றப்போ முதல்ல இந்த வாக்கியத்தை சொல்லி பழகுங்க. பரவாயில்ல, சரி பண்ணுவோம், சரி பண்ண முடியும். இந்த உலகமே சரி செய்யப்பட்டு உருவானதுதான் இந்த உலகம். இந்த உலகத்திற்கு வரலாறே தவறுகளுடைய வரலாறு தான். எத்தனை விதமான கொடூரமான தவறுகள் வரலாற்றில் நடந்திருக்கின்றன, ஏன் சமகாலத்தில் நடக்கின்றன என்று பார்த்தால் அதிர்ச்சியாக இருக்கு. தவறுகள் தான் வரலாறு. தவறுகள் சரி செய்யப்பட்டவை தான் வரலாறும் கூட. எல்லாவற்றையும் சரி செய்யலாம். இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் ஒரு நாள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் எப்படி நான் இன்னைக்கு செத்துற மாட்டேன்னு நான் நம்புறேன். அதனால சரி பண்ணலாம். இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் ஒரு நாள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூரியோதயத்தை, அதன் இவ்வளவு வெளிச்சத்தை யாரும் நம்மிடமிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. சரி பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? ஏதோ காலையில் ஒரு பொழுது இருக்கு, சூரிய வெளிச்சம் என் ரூமுக்கு வந்துருச்சு. இதை எங்கிட்ட யாரும் எடுத்துக்க முடியாது இல்லையா? அந்த நாளின் மீதான ஒரு நம்பிக்கை. கவனித்தாயா, இன்றைய காலை உணவு நமக்கு மறுக்கப்படுது. முதல் நம்பிக்கை, இன்னைக்கு காலையில் எனக்கு சாப்பாட்டை யாரும் மறுக்கல. அப்ப இங்கிருந்து ஆரம்பிக்கும் முதல் விஷயம். என்ன பெரிய விஷயங்கள் தேவையில்லை. இன்றைய காலை உணவு எனக்கு மறுக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் சரி செய்யலாம். நாம் பயமுறுத்தப்படும் போது ஒரு கணம் நம் கண்கள் பார்வை இருக்கின்றன. எப்ப தெரியுமா நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறோம்? நம்ம பயப்படுறப்ப, திடீர்னு ஒரு பிரச்சனையை பார்த்து பயம் வர்றப்ப, அந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சு கொள்ற தன்மையிலிருந்தே விளைகிறோம். நாம் பயமுறுத்தப்படும் போது நம் கண்கள் பார்வை இழக்கின்றன. பயப்பட தேவையே இல்லை. நாம் தாழ்வுணர்ச்சி கொள்ளும் போது நமது ஒரு கரம் செயலற்று போகுது. நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும், நம்மளால இதை எதுவும் சரி பண்ண முடியாதுன்னு. அப்ப என்னுடைய கைகள் செயல்பட முடியாம ஆயிடும். நாம் அவமதிக்கப்படும் போது அதை உண்மை என்று சற்றே நம்பி விடுங்க. ஒருத்தர் நம்மளை அவமானமா பேசுறப்ப அது உண்மையோன்னு நம்ம நம்புறோம் இல்லையா? அதுதான் நம்ம வீழ்ச்சி அடைகிற இடம்.
எல்லாவற்றையும் சரி செய்யலாம். கசங்குவது உன் இயல்பெனில் நீ மேலும் கசக்கப்படுவாய். சில பேர் எடுத்ததுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவான். கசங்குவது உன் இயல்பெனில் நீ மேலும் கசக்கப்படுவாய். கசங்காத. மண்டியிடுதல் உன் தேர்வு எனில் நீ ஒருபோதும் கருணை காட்டப்பட மாட்டாய். நீ உடனே மண்டிட்டன்னா உனக்கு கருணை கிடைக்காது. கண்ணீர் சிந்துதல் உன் வழிமுறை எனில் பிறகு அது ஒரு பழக்கம் மட்டுமே. நீ வழக்கமாக எல்லாத்துக்கும் அழுதினா நீ அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுவே உனக்கு ஒரு பழக்கமாயிரும். எல்லாவற்றையும் சரி செய்யலாம். இனி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் இன்னும் ஒரு அழைப்பு ஏற்கப்பட வேண்டியிருக்கிறது. இனி கேட்பதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் ஒரு காலடி ஓசை கேட்கத்தான் செய்கிறது. எனக்கு வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்கள்ல நமக்கு இந்த விஷயத்துல எந்த ஹெல்ப்புமே கிடைக்காதுன்னு நான் நம்புற கடைசி நாள்ல யாராவது ஒருத்தர் உதவிக்கு வந்திருக்காங்க, யாராவது ஒருத்தர் வழிகாட்டியிருக்காங்க. உங்க அனுபவத்தில் நீங்க அதை உணரலாம். இதுதான் எண்டுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அன்னைக்கு ஒரு கதவு. இனி வெல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் இன்னும் எய்யப்படாத ஒரு அம்பு மிச்சம் இருக்கிறது. உங்ககிட்ட ஒரு கடைசி அம்பு இருக்கும், அது உனக்கே தெரியாது. நீ இதுவரைக்கும் பயன்படுத்தாத இதுவரைக்கும் நீ பயன்படுத்தாத ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கும். நீ சந்தித்திருக்க வேண்டிய ஒரு மனிதன் மிச்சம் இருப்பான். உன் பையில் எய்யப்படாத ஒரு அம்பு இருக்கு. அந்த அம்பு நமக்கு எங்கேயோ நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. எல்லாவற்றையும் சரி செய்யலாம். எதற்கு என்று தெரியாமல் தானே எங்கேயோ தொடங்கி எங்கேயோ சேர்ந்திருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணப்போ இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எதுக்குன்னே தெரியாது, என்னென்னத்தையோ பண்ணி எப்படியோ வந்துருக்கும் இல்லையா? தெரியுமா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருப்பீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. எதற்கு என்று தெரியாமல் தானே அத்தனை விலை உயர்ந்ததை சூதாட்டத்தில் பணையம் வைத்தோம். என்னிடத்தையோ பணையம் வச்சுதான் நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம். எதற்கு என்று தெரியாமல் தானே வீடு திரும்ப மனமில்லாமல் இந்த பாதி இருளில் நின்று கொண்டிருக்கிறோம். பாதி இருட்டு இருக்கு, பாதி வெளிச்சம் இருக்கு. எதுக்கு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்கும். எல்லாவற்றையும் சரி செய்யலாம். நண்பர்களே, எதற்காகவும் மனம் சோர்ந்து போய்விடாதீர்கள். எல்லாவற்றையும் சரி செய்யலாம். நன்றி, வணக்கம்.